Hi viewers, welcome to Nandus vlog. இன்னைக்கு வாழைப்பூவை வச்சு ஒரு சூப்பரான அட்டகாசமான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வாழைப்பூ 65. சிக்கன் 65 விட செம்ம சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் 1/2 கப் கடலை மாவும் 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் போட்டிருக்கேன். கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் 2 ஸ்பூன். மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுமாரி உப்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் இருந்துச்சுன்னா முருகலாக வராது. இந்தமாரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதில் வேக வைக்காத வாழைப்பூவை 2 கப் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இதில் கடாயில்னா ஒரு பூவாக போடுற, மொத்தமாக போட்டால் பக்கோடா மாதிரி ஆயிரும். இந்தமாரி ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ முருகலான வாழைப்பூ 65 ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து அந்த ஆம்லேட் பொடி இருக்குல்ல அதையும் கொஞ்சம் தூவி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.